கூடிய சீக்கிரம் நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சா சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் அந்த சீன பார்க்குறதுக்காக வெயிட் பண்றீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இப்போ நிலாவுக்கு வந்துட்டு நம்ம சோழன் மேல ஒரு லவ் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நிலாவ கூப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போறாங்க. நீங்க என்னைய பஸ் ஏத்தி விடுறதுக்கு வரீங்களா? அப்படி இல்லைன்னா உங்க காயுவ பார்க்குறதுக்கு வரீங்களா? அப்படின்னுட்டு கேட்குறாங்க. நான் காயுவ பார்க்குறதுக்கு தான் வரேன். அப்படியே உங்களையும் நான் வந்து பஸ் ஏத்தி விட்டுருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒண்ணும் வர வேண்டாம். நீங்க உங்க காயுவ பார்க்கணும்னா நீங்களே முதல்ல போய்க்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ நிலாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. இந்த காயத்ரி கிட்ட பேசாம நம்ம போய் உண்மைய சொல்லிருவோமா? அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நான் தான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லிருவோமா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் நிலா சொல்லிட்டா நம்ம லைஃப் வந்து சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நினைக்கிறாங்க. வேணுனே போய் காயு கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிலா வந்துட்டு ஆ நம்ம காயத்ரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு இவன பத்தி தெரியுமா? இவர பத்தி தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியும். இவர் வந்து டிரைவரா இருக்கிறாரு. டிரைவிங் வேலை பார்க்குறாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இன்னொரு விஷயம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆ அப்படிலாம் நான் கேள்விப்படலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் போய் கேட்டுட்டு வந்துட்டு, யார லவ் பண்ணணும்னு பார்த்து பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு.